வணக்கங்க, என் பேர் சரண்யா. நான் இந்த ஸ்கூலில் தான் இந்த மலைவாழ் மக்கள் வந்து ஒரு இடப்பள்ளியில் தான் நான் சின்ன வயசுலேருந்து ஒன்றாவதுலேருந்து படிச்சுட்டு இருந்தேன். சார் வந்து பாலு சார் வந்து எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். இப்போது சார் அப்போ இருந்தே வந்து எங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாரு. பெட்ஷீட்டு, அப்புறம் நிறைய புக்ஸு, அப்புறம் எங்களுக்கு ஸ்லேட் பென்சில், இந்த மாதிரி நிறைய ஜாமெட்ரி பாக்ஸு, இந்த மாதிரி நிறைய எங்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்கிறாரு. எங்கள் ஸ்கூலுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே வந்து இந்த மாதிரி விழாக்கள் அப்படின்னு சொல்லும்போது சார் வந்துடுவாங்க. அவங்களோட நிறைய வருவாங்க. வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லாருமே நாங்கள் வந்து மலைவாழ் மக்கள் தான். எங்களுக்கு சாப்பாடு, அப்புறம் எங்களுக்கு தேவையானது எல்லா பொருட்களும் கொடுத்துட்டு எங்கள் பேரண்ட்ஸ் வந்து எல்லாருமே சாப்பிட்டு சந்தோஷமாக விழாவை சிறப்பிச்சுட்டு தான் போவோம். சார் இத்தனை வருஷமாக இங்கே வந்து எல்லாருக்குமே உதவி செஞ்சுட்ருக்கிறாரு. இப்போ நாங்கள் வளர்ந்துட்டோம். எங்கள் குழந்தைங்களும் இங்கே தான் 1ஆவதுலேருந்து படிச்சுட்டு 8ஆவது முடிக்க வரைக்குமே அவங்களுக்கும் இப்போ தேவையானது எல்லாமே சார் வந்து செஞ்சிட்ருக்கிறாரு. இப்போவும் இன்றைக்கி ட்ரெஸ்ஸிலிருந்து அவங்களுக்கு ஜாமெட்ரி பாக்ஸு, வேறு என்ன ஸ்லேட் பென்சில் எது இருந்தாலுமே சார் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ இன்னும் அவர் வந்து இந்த எல்லா விழாக்கள்லையுமே அவர் கலந்துக்கிறாரு. இன்னும் நிறைய விழாக்களில் அவர் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியும் சாருக்கு நன்றி சொல்கிறோம் சார். வணக்கம், என்னுடைய பெயர் வந்து திருமதி வனஜா துரைராஜ். நான் வந்து வனத்துறை மலைமக்கள் உறைவிட நடுநிலைப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்துகிட்ருக்கேன். 1990லேருந்து இங்கே வேலை செஞ்சிட்ருக்கேன். 1993 தான் வந்து சார் அறிமுகம். 93ல் இவர் வராரு, சார் உள்ளே வராரு. அப்போ வந்து என்னங்கன்னா, அரசாங்கமே எல்லாமே பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ தனி மனிதர்களோட அந்த ஒத்துழைப்பும் தான் இந்த ஸ்கூலை வந்து நாங்கள் முன்னெடுத்துட்டு போக எங்களுக்கு உதவியாக இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா, அப்போல்லாம் யூனிஃபார்ம் கிடையாது, ஃப்ரீ யூனிஃபார்ம்லாம் கிடையாது. அப்போ குழந்தைங்க வந்து கிடைச்ச இதை போட்டுட்டு வருவாங்க. அப்போது 93ல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். மெக்சன் சார் அவங்க டீம் வந்து உள்ளே வந்தாங்க. அப்போது யூனிஃபார்ம் எப்படி இருக்குன்னா, பக்கா ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் குழந்தைங்களோட யூனிஃபார்ம் மாதிரி அவங்க முதலே ஒரு டெய்லரை வர சொல்லிடுவாங்க. டெய்லர் வந்து அளவெடுப்பாங்க. அளவெடுத்து அந்த குழந்தைங்களுக்கு ஜூன் ஸ்டார்டிங்லேருந்தே இது நடக்கும். இதனால் என்னாச்சு அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல யூனிஃபார்ம் கிடைச்சிது. ரெண்டாவது வந்து சரியான அளவில் கிடைச்சது குழந்தைங்களுக்கு. அது வந்து ஸ்டிச்சு கூட போகாது, நீங்கள் கிழிஞ்சு தான் போகணும், அந்த ஸ்டிச்சு கூட போகாது. ரொம்ப அழகாக அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, 93லேருந்து கண்டினியூஸாக இது வரைக்கும் ஒரு தனி மனிதனால் ஒரு 33 ஆண்டுகள் வந்து எப்படி இப்படி கண்டினியூஸ் சப்போர்ட் கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. நான் வந்து அது என்ன சொல்கிறது, அவரோட மிராக்கிள் மேன் தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே. ஏன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவார். நான் வந்துட்டு வேண்டாங்க, வர வேண்டாம், நீங்கள் அங்கேருந்து இது வந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க உடம்பை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஏஸ் அ பிரதராக நான் ஒரு கன்சர்ன் அவர் மேலே. ஏன்னா நாங்கள் நல்லா பார்த்த மெக்சன் அவர் வேறு பயங்கர ஆக்டிவான ஒரு பர்சன், என்தூசியாஸ்டிக்கான ஒரு பர்சன். பட்டப்பட்டு அவர் அந்த வந்தாலே அந்த இடமே வந்து ஒரு கலகலன்னு ஆகிடும். அந்த மாதிரி ஒரு பர்சனை பார்த்துட்டு இப்போ வந்து பார்க்குறது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு சகோதரியாக எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதை நான் அவர்கிட்ட வெளிக்காட்டிக்கிறது இல்லை உங்களால் முடியும் அப்படின்னு தான் அவரை பூஸ்டப் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி தான் அவர் உடம்பு முடியலன்னு சொல்லுவார். ஆனால் இந்த ஃபங்க்ஷனுங்கும் போது எப்படியா எடுத்து மாதிரி இங்கே வந்து இது பண்ணிடுவார். இட்ஸ் அ மிராக்கிள்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை இந்த பிரபஞ்சம் வந்து சரியான ஆட்களை சரியான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுதோ அப்படின்னு சொல்லி நான் சில சமயம் யோசிக்கிறது உண்டு. இந்த இயற்கையாக வாழ்கிறதுனால எனக்கு அதுலெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை. கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. ஸோ கடவுள் சில மனிதர்களை பிக் பண்ணுறாரு. அப்படியே நான் எல்லா இடத்துலையும் போயிருக்க முடியாது, நீ வந்து என்னுடைய தூதனா, நீ போகிற இடத்துல எல்லாம் போயிரு, நான் போகிற இடத்துக்கெல்லாம் நீ போ அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவேன். அவர் மட்டும் இல்லை, அவரோட சேர்ந்த அந்த டீம் மெம்பரோட அந்த ஒத்துழைப்பு, இவரோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவங்க எல்லாருமே இப்போ சொன்னாங்க இல்லைங்களா, 4 தலைமுறையாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தலைமுறையாக வந்து பண்ணிகிட்ருக்கிறதுன்றது அவரோட நல்ல ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காரு. அதுதான் ஒரு பெரிய விஷயமே. ஒரு மனிதன் ஒரு நண்பனை சம்பாதிக்கலாம், 2 மனிதர்களை சம்பாதிக்கலாம். அவருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே நண்பர்கள். எங்கே உட்கார்ந்த இடத்துல ஃபோன் பண்ணி எல்லார்கிட்டையும் இது பண்ணுவார். அதே மாதிரி யாருக்கு உதவி தேவையோ அந்த இடத்துக்கு, இந்த மாதிரி ரிமோட் ஏரியாலெல்லாம் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. முதலாக இந்த மாதிரி பொள்ளாச்சி அப்போ வந்து சக்ஸஸ் லைன்ஸ் கிளப்னு வச்சுருந்தாங்க, எல்லாருமே வந்தாங்க.
முதலாக ஒரு ரிமோட் ஏரியாவில் வந்து ஒரு மலைவாழ் மக்களுக்கு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இவங்க தான் ஆரம்பித்து இப்போ அதாவது மோதிர கையால் குட்டுப்படணும்னு சொல்லுவாங்க. எங்கள் குழந்தைங்களாம் மோதிர கையால் குட்டுப்பட்டதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 35 வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த கண்டினியூஸ் சப்போர்ட் இன்னும் இருக்குது. அந்த ஸ்பிரிட் அவர்கிட்ட இருக்குது. உடல் அளவில் தான் அவர் தளர்ந்து போயிட்டாரே ஒழிய மனதளவில் அவருக்கு வந்து இன்னுமே நிறைய செய்யணும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவர்கிட்ட இருக்குது. ரெண்டாவது இவங்கள மாதிரி பார்க்கும்போது தான் நமக்கும் ஓடணும் அப்படிங்கிற ஒரு இன்னுமே வந்து இந்த குழந்தைங்களுக்கு நிறைய செய்யணும், இந்த இதுலேருந்து ஒரு குழந்தையாவது நம்ம கொண்டு தர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையும் ஒரு இதோடையும் தான் போராடிட்டு இருக்கோம். இதுக்கு இவங்க எல்லாருடைய ஒத்துழைப்பும் தான் வந்து பக்கபலமாக இருக்குது. இன்னும் இவருடைய ஒத்துழைப்பு, இன்னும் இவங்க பிரின்ஸ் லயன்ஸ் கிளப்போட ஒத்துழைப்பு வந்து இன்னும் தொடரணும். அந்த மெம்பர்ஸ் எல்லாமே வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று நீடூழி வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த இயற்கையை நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.